ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா T20 மேட்ச் நம்பர் 2 ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான மேட்ச் இன்னைக்கு நைட் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்த பிளேயர் வந்து வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை ரிஸ்காக எடுக்கலாம், அதே மாதிரி சிவிசி ஆப்ஷன் யாருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து ஃபுல் ஸ்டார்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி எந்தெந்த பிளேயருக்கு வீக்னஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க எந்த மேட்ச் பிளே பண்ணாலும் கண்டிப்பா வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு பாருங்க. இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, அதோடைய வென்யூ எப்படி ப்ராக்ரஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுல டோட்டலா 9 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ் அதுல 6 மேட்சஸ் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 3 வின் பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 155 டைம்ஸும் 170 189 3 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் 190 வந்து 1 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 170 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கு. ஹை ஸ்கோர் வந்து 207 வரைக்கும் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னாலே ஒரு மீடியமா ஒரு 125 to 130 வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இப்போ நடந்த இடையில டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணும்போது அங்க ஸ்கோர் வந்து கம்மியாவும் ஆயிருக்கு. இங்க நடந்த 4 இன்டர்நேஷனல் மேட்சஸும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நடந்து வருஷம் ஆயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்திருக்கு. 207 ரன் வரைக்கும் அவங்க அடிச்சிருக்காங்க விக்கெட் ஃபால் இல்லாம. இங்கிலாந்து வந்து 149 ரன்ஸ்லாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. விக்கெட் ஃபால் பாத்தீங்கன்னா ஒரு 13 விக்கெட் வந்து இந்த இதுலயும் விழுந்திருக்கு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஒரு 10 to 12 விக்கெட் வந்து ஆவரேஜா விழுந்திருக்கு. ஆனா டொமஸ்டிக் மேட்சஸ்ல பார்க்கும்போது ஸ்கோர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் போறப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லோவா ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமா விக்கெட் ஃபால் ஆகி தான் அவங்களும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு பேலன்ஸ்டு பிச் கண்டிஷன்ல இந்த இது வந்து இருந்திருக்கு. இங்க நடந்த லாஸ்ட் 4 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 13 விக்கெட்டும் பேசர்ஸ்க்கு 27 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 6ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7ம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேசருக்கு 14ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 13ம் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா இதே இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பார்க்கும்போது தான் இந்த ரெக்கார்ட் ஆனது வந்திருக்கு. இது இப்போ ரீசெண்டா நடந்த டொமஸ்டிக் மேட்சஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 23 விக்கெட்டும் பேசர்ஸ்க்கு 34 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 7ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 16ம் கிடைச்சிருக்கு. பேசர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 19+15 வந்து கிடைச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க அதே சேம் லைனப்ல தான் போவாங்க. அவங்க வின் பண்ணதுனாலையும் அதே இது அவங்களுக்கு செட் ஆனதுனால போவாங்க. மேபி வேணா பவுலர்ல வேணா ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா அதே லைன்ல தான் போவாங்க. அது மாதிரி இங்கிலாந்து பாசிபிள் பிளேன்னு பார்க்கும்போது கண்டிப்பா மேபி ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வேணா பண்ணலாம். அந்த பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வேணா மேபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இல்ல பேட்டிங்ல ஏதாவது கூட கொஞ்சம் அடிஷ்னலா ஏதாவது வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல ஓவர் டனுக்கெல்லாம் பவுலிங் வாய்ப்பு கொடுத்து இந்த மேட்ச் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரி ஹெட் டு ஹெட் பாக்குறப்போ ஆஸ்திரேலியா வந்து 25 மேட்சஸ்ல 12 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. 11 மேட்சஸ் லாஸ் ஆயிருக்கிறாங்க. 2 மேட்சஸ் பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட்டா வந்து ஆயிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 11 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, 12 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் இதுதான். ஸோ இந்த வென்யூவை பொறுத்தவரை இங்கிலாந்து வந்து டோட்டலா 9 மேட்சஸ் பிளே பண்ணி 8 மேட்சஸ் வின் பண்ணதுனால ஸோ அவங்களுக்கு வின்னிங் ரேஷியோ வந்து இந்த இதுல வந்து அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான இந்த செகண்ட் மேட்ச் இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்த ப்ராக்ரஸ் பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் இங்க நடந்தது. இது கொஞ்சம் நடந்து ரொம்ப கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸ்ல இங்க இப்போ வந்து மேட்சஸ் நடந்திருக்கு. பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன் பிச்சு தான். எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா பேசர்ஸுக்கு நல்ல இந்த பிச் ஆனது நல்ல சப்போர்ட் ஆகும். அந்த இனிஷியல்ல பவர் பிளேல பாத்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் ஆகும். அந்த நேரத்துல இப்ப லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அடிக்க போனாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இங்கிலாந்துனாலும் சரி ஆஸ்திரேலியானாலும் சரி இந்த ட்ராக்ல விக்கெட்டை வந்து இழந்துருவாங்க. பவர் பிளேல வந்து விக்கெட் இழக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் பிளே பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் வந்து அடிச்சிருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டினுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்ல சப்போர்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. விக்கெட் ஃபாலும் ஆயிருக்கு. அவங்க வின் பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 1 விக்கெட் போயிருக்கு. ஆனால் டொமஸ்டிக் மேட்சஸ் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸில் 2 to 3 விக்கெட் வரைக்கும் போயிருக்கு.
அதே மாதிரி இங்கிலாந்து இங்கே ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூ ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸில் 8 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதில் ஒரு மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து இங்கிலாந்துக்கு இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மிட் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா தான் இவங்களுடைய அந்த மேட்ச் ப்ராக்ரஷனில் நல்லா அடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணவங்களும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணவங்களும் மிட் ஓவரில் அடிச்சிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் 2 இதுலேயும் வந்து விழுந்திருக்கு. ஸோ விக்கெட் ஃபால் இந்த இன்னிங்ஸ் இந்த கிரவுண்டில் வந்து நிறைய ஆயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் டெத் ஓவர் வந்து ரன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு இந்த கிரவுண்டில் இப்போ நடந்த மேட்ச் பொறுத்தவரை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெத் ஓவர் ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டெத் ஓவரில் ஒரு விக்கெட் ஆனது விழுந்திருக்கு. ஒரு விக்கெட் வந்து ஆவரேஜாக விழுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் ட்ரேவிஸ் ஹெட் தான் இருக்கிறாங்க. ட்ரீம் 11 பொறுத்தவரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரேவிஸ் ஹெட் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரை தேர்ந்தெடுத்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட்டை வந்து கேப்டனாகவும் அதே மாதிரி லிவிங்ஸ்டனை வைஸ் கேப்டனாகவும் இருக்கிறாங்க. இப்போ மை சர்க்கிள் மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொதுவாக அப்படி வந்து ஃபேண்டசி பிளேயர்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவிசியில் இருக்கிறாங்க. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரனுக்கு மாறலாம். இப்போ ட்ரீம் 11 வந்து சாம் கரனுக்கு மாறலாம், விசிஓ இல்லை லிவிங்ஸ்டனுக்கோ மாறலாம், ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. சப்போஸ் ட்ரேவிஸ் ஹெட் தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் வந்து இருக்கிறாரு அப்படின்னா இவர் இந்த இடத்துல சின்னதாவது ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். இது வந்து மாறுது அப்படின்னா மேபி அந்த இதில் 50-50 சான்ஸ் வந்து வரதுக்கு ஃபர்ஸ்டான வாய்ப்பு. இப்போ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை மார்ஷ் ஹெட்டில் இருந்து நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபெயிலியர் ஆகிறது ஆகாதது ரெண்டாவது விஷயம். நம்ம கிராண்ட் லீக்கு சில பிளேயரை ரிஸ்க் எடுத்துட்டு போகிறப்ப தான் நம்மளுக்கான அந்த லோ பிளிக் பிளேயர்ஸ் வருவாங்க. லாஸ்ட் மேட்ச்சு 4 பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ஷ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா ஒரு ட்ரீம் டீம் வருவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாயிரும் வர்றது. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தங்க ஆனால் உறுதியாக வந்துடுவாங்க. நீங்கள் ஹெட்டை லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் 50% இருக்கிற டீம் 50% உங்கள் 10 டீம் போட்டிங்கன்னா 10 இதில் 5 டீமில் நீங்கள் ஹெட் எடுத்துகிட்டு போங்க, 5 இதில் ஹெட்டை லீவ் பண்ணிக்கிங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேயில் கொஞ்சம் வேகமாக அடித்தாலும் ஒரு ட்ரீம் டீம் ஆனது வந்துடுறாரு. ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது பவர் பிளேயிலான விக்கெட் விழுது, ஹெட் அவுட் ஆகுறாரா இல்லை மேத்யூ ஷாட் அவுட் ஆகுறாராங்கிறது வேற ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் அப்படி ரிஸ்க்காக லீவ் பண்ணும்போது மார்ஷ் எடுத்துக்கலாம். பிலிப் சால்ட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் இங்கே நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பெரிய அளவுக்கான இது இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு டைம் அவுட் ஆக பார்ப்பாரு. ஆனால் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகினாரு, ஆனால் நோ பால் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நடக்கும். அவர் இயர்லியரே அவுட் ஆக பார்ப்பாரு, அது மிஸ் ஆச்சுன்னா பெருசாக அடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இவரை விட நீங்கள் அதுக்கு அடுத்து வர ஜார்டன் காஸை வந்து இந்த கிராண்ட் லீக் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் லோ பிக்கில் இருப்பார், டாப் ஆர்டரில் வராரு, நம்ம ரேங்க் ஆனது கூடும். ஸோ இந்த இதில் நீங்கள் பிலிப் சால்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணலாம். சாம்பா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அப்படி சாம்பா அந்த இடத்துல வரலன்னா வேற எந்த பிளேயர் வருவாங்கன்னு நான் அந்த கேட்டகரி போகிறப்போ நான் சொல்கிறேன். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல சாம்பா ஒரு சின்னதாவது ட்ரீம் பாயிண்ட்டு வந்துடுவார். ஸோ இந்த இதில் அந்த இன்னிங்ஸ் வைஸ் நீங்கள் பிளேயரை பார்க்கும்போது 2 to 3 பேர் இந்த இடத்துல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம், ஸ்டாயினஸ் சாம் கரன்லேருந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியான கண்டிஷன் கூட இந்த மேட்ச் அமையலாம். ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வராமல் கூட போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக 2 பேரை சேஃப் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த மேட்ச்சு ஸ்டாயினிஸ்க்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாயினிஸ் தான். நீங்கள் சாம் கரனை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அப்படி சாம் கரனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வில் ஜாக்ஸை வந்து லீவ் பண்ணுற மாதிரியான கண்டிஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்கிறது ரிஸ்க்கானது. இது எல்லாமே கிராண்ட் லீக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து அப்படி பிளேயரை மிஸ் பண்ணிவிட்டு எடுக்கும் போது தான் வருவாங்க.
லிவிங்ஸ்டன் பொறுத்தவரை அவருடைய கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சு. இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் இந்த இதில் ஸ்டாய்னிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறதுனால லிவிங்ஸ்டன் சாம் கரன்ல இருந்து ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் லிவிங்ஸ்டனுக்கு வந்து விக்கெட் கிடைச்சிருச்சு, அதில் ரசீத்துக்கு கிடைக்கல. ஆனால் இந்த மேட்ச் அதில் ரசீத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் ரசீத்துக்கு தான் அந்த விக்கெட் ஃபால் ஆனது இவரை விட இவருக்கு நிறைய போகும். ஆனால் லிவிங்ஸ்டன் பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க, மிடில் ஆர்டரில் வருவாங்க. இந்த வென்யூவை பொறுத்தவரை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்கில் பண்ணுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு உண்டு. டபுள் ஆப்ஷன் இருக்கு, ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு விக்கெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருப்பார், கேட்ச் பிடிப்பார். அது போக ஒரு 20-25 ரன் கண்டிப்பாக அடிப்பார். மிடில் ஆர்டரில் வர்றதுனால இந்த வென்யூலையும் ஓரளவு நல்லா அடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ லிவிங்ஸ்டன் சாம் கரன்ல நீங்கள் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து ஸ்டாய்னிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணாருன்னா ஸ்டாய்னிஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக்கு, இந்த வென்யூக்கு ஆப்டாக போட்டுருவார். அதே மாதிரி அதில் ரசீத் வந்து செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா அவர் வந்து அந்த இடத்துல வருவார். கண்டிப்பாக இந்த இதில் வந்துருவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வருவார். அப்படி அப்துல் ரசீத் வரல அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணணும்னு அந்த கேட்டகரி வரப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 2 பேர்ல இருந்து நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ லிவிங்ஸ்டனை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு வேளை இப்போ ஹெட்டு வந்து கேப்டன்ல அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அடுத்த மற்ற ஆப்பை கன்சிடர் பண்ணும்போது லிவிங்ஸ்டன் தான் விசியில் அதிகமாக இருக்காங்க. சப்போஸ் இதில் வந்து மேட்ச் ட்ரீம் 11 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விசியில் வந்து லிவிங்ஸ்டன் அதிகமாக இருக்கிறாரு அப்படின்னா ஹெட்டு லிவிங்ஸ்டனில் யாராவது ஒருத்தங்க கன்ஃபார்மாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு டீமை வந்து ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரை ஜோஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு 1 டவுன் அந்த மாதிரி வராரு, ஒரு சேஃபான ஒரு இதில் வராரு. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் இந்த மேட்சும் ஒரு ட்ரீம் டீம் உறுதியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அவருக்கான அந்த பேட்டிங் இது ஓரளவு பண்ணிடுவார். ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான் பண்ணுறாருன்னா இவரை ஒரு இதில் ரிஸ்க்காக நீங்கள் லீவ் பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்ரஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்பின்னுக்கு வந்து ரொம்ப ஒர்க் ஆகும்போது இவர் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். ஸோ அவுட்டாக வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மேட்ச் பொறுத்தவரை வில் ஜாக்ஸ், பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. சப்போஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஓகே, இப்போ நீங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை தான் நீங்கள் எடுக்கணும். ஏன் அப்படின்னா வென்யூ ப்ராக்ரஸ் படி விக்கெட் ஆனது போகுது, செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் வரைக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி அவுட் ஆக வாய்ப்பாயிரும். ஸோ எப்படி எடுக்கலாம்னா வில் ஜாக்ஸ் இல்லைன்னா கேமரான் கிரீன், இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை நீங்கள் ரிஸ்க்காக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் கேமரான் கிரீனை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் சாம் கரனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வில் ஜாக்ஸ் தான் நீங்கள் வேணும்னு எடுத்தீங்க அப்படின்னா சாம் கரனை வந்து லீவ் பண்ண கேமரான் கிரீனை லீவ் பண்ணுற மாதிரியான கண்டிஷன் வரும். இந்த மேட்ச் பொறுத்தவரை வில் ஜாக்ஸ், கேமரான் கிரீன்ல இருந்து நீங்கள் மேக்ஸிமம் ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட், ஆர்ச்சர். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹேசல்வுட் சொல்லியிருந்தோம், ஆனால் 2 பேருமே வந்துட்டாங்க. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவார். அவர் எப்படியாவது ட்ரீம் டீம் வருவார். ஹேசல்வுட் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸுக்குமே அவர் நல்லா பண்ணுறதுக்கான பிளேயர். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் ஒருத்தங்களை இந்த டைம் வந்து ட்ரை பண்ணால் போதும். ஆனால் இங்கே 2 பேருமே பவர் பிளேயில் போடுறதுனால இது வந்து பவுலிங்கில் ஒரு 5 பேர் வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வேணா 2 பேரை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள் போதும். மேக்ஸிமம் ஹேசல்வுட் தான் டெத் ஓவரும் போடுவார், ஆர்ச்சர் தான் பவர் பிளே ஓவர் போட்டு டெத் ஓவரும் போடுவார். ஸோ யார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்களோ அவங்க இந்த மேட்சை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இதுல இருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதுமானது. இப்போ டிம் டேவிட் பொறுத்தவரை இந்த மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா பண்ணால் ட்ரை பண்ணுங்க. விக்கெட் ஃபால் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி ஆச்சுன்னா டிம் டேவிட் வந்து லோ பர்சன்ட்ல இருப்பார், உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சின்னதாக.
அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எடுக்கிறீங்கன்னா அங்கே டிம் டேவிடுக்கு வேலையே இருக்காது, அவரை நீங்கள் லீவ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபுட்டு. இப்போ இந்த மேட்சோட கண்டிஷன் வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுட் சாம்பால கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வராமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அபுட் சாம்பால நீங்கள் ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. டாப் பிளே பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இங்கே நல்லா போட்டிருக்காங்க. நீங்கள் ரிஸ்காக ஒரு லோ பிக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் டாப் பிளேயை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபுட்டை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல டாப் பிளேயை ட்ரை பண்ணிக்கிங்க. அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தவரை அவர் வருவார் ட்ரீம் டீம். சி கிரீன் பொறுத்தவரை அவர் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணிடுறாரு. ட்ரீம் டீம் வந்து நிறைய டைம் வந்துட்டே இருக்கிறாரு. சப்போஸ் நீங்கள் வந்து வில்ஜாக்ஸ் வந்து வென்யூ ப்ராக்ரஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் இதில் அவுட் ஆயிடுவாங்க, வில்ஜாக்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு அவுட் ஆயிடுவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு பவுலிங் ஆப்ஷனும் இல்லை, கொடுக்கல. ஸோ அவர் அவுட் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமரான் கிரீன் எடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஸ்காக எடுக்கும் போது கிராண்ட் லீக்கு இந்த மாதிரி சில பிளேயர்ஸை விட்டு எடுக்கும் போது தான் அந்த டீம் ஆனது இருக்கும். லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் வந்திருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை விட்டுட்டு நம்ம அடுத்த லோ பிக்கில் வந்து கை வைக்கணும். இப்போ நீங்கள் கிரீன் எடுக்கலைன்னா இந்த இடத்துல கூட இந்த டோ பிளேயை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரீனுக்கும் டோ பிளேக்குமே த்ரெட் இருக்கு. கிரீன் பால்ல டோ பிளே பால்ல கூட கிரீன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அவர் பவுலிங்ல அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஸோ வில்ஜாக்ஸ் சி கிரீன்லாம் நான் உறுதியாக ட்ரீம் டீம் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வராமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் பொறுத்தவரை மேத்யூ ஷாட்ஸ் வந்து ஒரு ட்ரீம் டீம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இந்த மேட்சை பொறுத்தவரை மேத்யூ ஷாட்டு அப்படி இல்லைன்னா ஸ்டாயினிஸ், இந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ஆனால் டாப் ஆர்டரில் விக்கெட் போகிறதுனால நீங்கள் மேத்யூ ஷாட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் பவுலிங் இவர் பெரிய அளவுக்கு போடுவாரான்னு தெரியல, அந்த டீமில் நிறைய. ஆனால் இப்போ வர ட்ரீம் டீமுக்கான ஆப்ஷன் இருக்குது. அவர் டாப் ஆர்டரில் இப்போ சப்போஸ் ஹெட் ஃபெயிலியர் ஆனால் கூட இவர் கொஞ்சம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சேவியர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பவுலிங் போட்டால் கூட நீங்கள் அவரை லீவ் பண்ணிடலாம். அது மாதிரி ஜார்டன் காஸை நீங்கள் பிலிப் சால்ட்டுக்கு பதிலாக வேணா ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்க. லோ பிக்கில் இருக்காரு, டாப் ஆர்டரில் வராரு. அவர் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா ப்ளே பண்ணுவார், இந்த வென்யூலையும் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பெத்தல் ஜார்டன் காஸில் கண்டிப்பாக ஒருத்தங்களை ட்ரை பண்ணி ஒருத்தங்களை லீவ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ பெத்தலை பொறுத்தவரை அவர் ஓவர் போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெத்தல் வந்து ஓவர் போட்டிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் வரைக்கும் போட்டிருக்காரு. ஏதாவது ஒரு விக்கெட் வந்து எடுத்தாருனாலும் உங்களுக்கு இதாக இருக்கும், பேட்டினும் ஓரளவு வந்துடுவார். அதே மாதிரி ஜார்டன் காஸ் வந்து இதாக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து ஒருத்தங்களை நீங்கள் ட்ரை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நீங்கள் காசு எடுங்க. செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல கூட நீங்கள் காசை விட்டுட்டு பெத்தலை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக மேத்யூ ஷாட் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் மேத்யூ ஷாட் எடுக்கிறீங்கன்னா ஹெட்டை லீவ் பண்ணி எடுங்க. இல்லை ஹெட்டை ஒரு வேளை எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல மேத்யூ ஷாட்டை கூட லீவ் பண்ணுங்க. ஏன்னா வென்யூ ப்ராக்ரஸ் படி ஒரு விக்கெட் போகுது, இவர் பவுலிங் போடலை. ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கிங்க. அதனால ஒருத்தங்களை எடுத்தால் அந்த இடத்துல இருந்து போதும் டாப் ஆர்டரில். ஜார்டன் காஸை வந்து நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா பிலிப் சால்ட் ஃபெயிலியர் ஆகிறாரு, இல்லை வில்லியம் ஜாக்ஸ் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஜார்டன் காஸ் ப்ளே பண்ணுவார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேசர் இந்த மேட்ச் இல்லை. ஓவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் மட்டும் தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பவுலிங் கொடுக்கல. அதனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பேட்டிங்கில் இங்கே ஒரு 50 ரன் வரைக்கும் ஒரு மேட்ச்சில் ப்ளே பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரிஸ்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை முகமது இல்லைனா அப்துல் ரஷீத், இந்த ரெண்டு பேர்ல இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க, ஒருத்தங்க இந்த இடத்துல இருந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இங்கிலாந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஒருவேளை இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவரும் வருவாங்க, அவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க. ஸோ பிளேயரை அப்துல் ரஷீத் டு முகமது ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. நம்ம சொன்ன பிளேயர்ஸை இன்னிங்ஸ் வைஸ் இது வைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த பிளேயருக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் எல்லா பிளேயரையும் தூக்கி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க.
ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கஸ் ஸ்டாயினிஸுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்துல் ரஷீத்துக்கு செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிவிங்ஸ்டன் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணாருன்னா ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் லிவிங்ஸ்டனுக்கு கொடுக்கும்போது அப்துல் ரஷீத்துக்கு கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. அதே மாதிரி சி கிரீனு இல்லைனா வில் ஜாக்ஸில் யாராவது ஒருத்தங்க ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மேட்ச்சில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு சிவிசி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபுட் பொறுத்தவரை மேக்சிமம் இந்த வென்யூவில் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. அபுட்டும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சாம்பாவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா 2 பேருமே ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா நீங்கள் இதில் இருந்து யாரையாவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அபுட் இல்லைனா சாம்பால ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. டோப்லேக்கு ரிஸ்கா செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா ஒரு இதில் விசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அவருக்கு இந்த மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி சாம்பாவை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் சிவிசி ட்ரை பண்ணுங்க, இல்லைனா பிளேயராக எடுத்தால் போதும். அதே மாதிரி மார்ஷ் இந்த மேட்ச் கொஞ்சம் நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால், செகண்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் டஃப் ஆயிரும். ட்ரேவிஸ் ஹெட் வந்து ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான். அவர் அடிச்சா பெருசாக அடிப்பார், இல்லை ஃபெயிலியர் ஆவார். வென்யூ ப்ராக்ரஸும் அதே மாதிரி தான் இருக்கு. இவருடைய வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் தான். ஆர்ச்சர் பால்ல அவர் லாஸ்ட் மேட்சே ரொம்ப திணறினாரு. ஆனால் அவங்க ஸ்பின் எதுவும் கொடுக்காதனால அவர் நல்லா வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை இந்த மேட்ச் அவங்க பண்ண மாட்டாங்க. கரெக்டாக திரும்ப அதே மாதிரி பண்ணி விக்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் சிவிசி ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணால் பிளேயராக வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இதில் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இவருக்கு கொடுக்கும்போது சி கிரீனுக்கு கொடுத்துறாதீங்க, கண்டிப்பாக அவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதே மாதிரி சி கிரீனுக்கு இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை ரிஸ்காக ட்ரை பண்ணி லீவ் பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல இப்போ நம்ம சொல்ற இதெல்லாம் ஒரு டீம் இல்லைனா 2 டீம்ல மேக் பண்ணி பாருங்க, எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்சும் நம்ம சொல்லியிருந்தோம் 50% கீழே கண்டிப்பாக பிளேயர்ஸ் வருவாங்க. அவங்கள முதல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேயரை வைங்க. நம்ம சொல்கிற அந்த ஹை ரிஸ்க் பிளேயரை ரொட்டேஷன் படி அவங்கள தூக்கிட்டு அந்த மாதிரி பிளேயரை வைங்க வென்யூ ப்ராக்ரஸ் படி. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் வந்திருப்பாங்க, மேத்யூ ஷாட் வந்திருப்பாங்க, எஸ் முகமது அவங்க வந்துட்டாங்க, மாதிரி அபவுட் வந்துட்டாங்க. 50% கீழே கண்டிப்பாக இந்த மேட்சும் 4 to 5 பேர் இந்த மேட்சும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் 3 பேராவது கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பிளேயரை நீங்கள் யாருன்னு வந்து எடுத்து நீங்கள் பிளேயர் லிஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம், யார் யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதில் யார் யாருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது, எந்தெந்த பிளேயர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்கள அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.